ஹாய் கைஸ், நீங்க டிஎன்யூஎஸ்எஃப் பிசி 2025 தேர்வை கிளியர் பண்ணணுமா? அப்போ உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் தாங்க இது, கமெண்ட் டெஸ்ட் பேட்ச். இந்த கமெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல என்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரிவிஷன் டெஸ்ட் 5 இருக்க போகுது, அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் 10 இருக்க போகுது. டோட்டலா 2500க்கும் மேற்பட்ட கேள்விகளை எழுதி பார்க்க போறீங்க. சோ இது நீங்க ஹார்ட் காப்பியா எழுதி பார்க்கணும். அதாவது ஹார்ட் காப்பினா என்ன? கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் போட்டு ஓஎம்ஆரோட உங்க வீட்டுக்கே அனுப்பிடுவோம். சோ அப்படி எழுதி பார்க்கணும்னா 400 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணா போதும். நீங்க இல்ல சார் நான் வந்து கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் மட்டும் பாத்துக்கிறேன், வியூ பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க சாஃப்ட் காப்பியா 100 ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணா மட்டும் போதும். சோ இந்த டெஸ்ட் பேட்ச் பிரத்யேகமா வரக்கூடிய பிசி 2025 தேர்வுகளை எதிர்நோக்கி சைக்காலஜி கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ், அண்ட் வந்து ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வச்சு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சோ இந்த கவன் டெஸ்ட் பேட்ச், கவன்னா என்னங்க? இலக்கை குறிவைத்து அடித்தல். அப்ப கவன்ன்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நான் ஒரு குறி வச்சு ஒரு இலக்கு அடைய போறேன். அந்த இலக்கு எதுங்க? இந்த வரக்கூடிய 2025 பிசி தேர்வு தான். சோ அக்டோபர் 6ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான கடைசி டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 25 செப்டம்பர் தாங்க. சோ செப்டம்பர் 25க்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு தாங்க இந்த ஆஃபர் எல்லாமே கிடைக்கும். 400 rupees கட்டினா வீட்டுக்கே கொஸ்டின் பேப்பர், 100 rupees கட்டினா பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர். சோ இவ்வளவு கம்மி ரேட்ல இந்த கொஸ்டின் பேப்பர் உங்க வீட்டுக்கு தேடி வரப்போகுதுன்னா இந்த கமெண்ட் டெஸ்ட் பேட்சை மிஸ் பண்ண போறீங்களா? கூடவே கூடாதுல. சோ இமீடியட்டா எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல எங்க வெப்சைட்ல போய் ஜாயினிங் லிங்க் இருக்கு. சோ ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த டெஸ்ட் பேட்ச்ல இணைங்க. இதை பத்தி எந்த டவுட்ஸா இருந்தாலும் கீழே டிஸ்பிளே ஆயிருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அவங்க அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ கமெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல இணைஞ்சா கரெக்டா குறி வச்சு நம்மளுடைய பிசி கனவை அடையலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ இன்னைக்கு பிசி அல்டிமேட்ல நம்ம பார்க்க போற வீடியோ என்ன சம்பந்தமான கேள்விகள் பார்க்க போறோம்னா, உளவியல் சம்பந்தமான கேள்விகள் தான் பார்க்க போறோம். சோ உளவியலை சார்ந்த ஒரு சில கேள்விகள் தான் இடம்பெற போகிறது. என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். சோ பிசி அல்டிமேட்டுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளும் சப்போர்ட்டுகளும் தொடர்ந்து கிடைக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம்ல. சரி பாத்துக்கலாமா? சோ இன்னைக்கு பிசி அல்டிமேட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, பிளட் ரிலேஷன் சம்பந்தமா தான் வச்சிருக்கேன். என்ன சொல்லுது இந்த பிளட் ரிலேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. U என்பது W வின் தந்தை மற்றும் X என்பது V இன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. Uன்றவர் யாருடைய தந்தை? W உடைய தந்தை. அப்போ Wக்கு ஒரு அப்பா இருக்காரு, அவர் தான் U. அப்பானா என்ன போட்டுக்கலாம்? பிளஸ் போட்டுக்கலாமா? அப்போ U என்பது W வின் தந்தை மற்றும் X என்பது V இன் மகன். அப்ப V ன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த V னுடைய மகன் தான் யாரு? X. மகன் நம்மோது பிளஸ். சோ V னுடைய மகன் வந்து X, W னுடைய தந்தை வந்து U. சரியா? Y என்பது U வின் சகோதரர். இந்த U வினுடைய சகோதரர் யாருன்னு பாத்தீங்கன்னா Y. Y வந்து சகோதரர், பிரதர். அப்ப பிரதர் என்னும் போது அவரும் பிளஸ். அடுத்தது W என்பது X இன் சகோதரி. இந்த X இன் சகோதரி தான் யாருன்னா W. சகோதரினா யாருமா? சிஸ்டர். ஓகேவா? அப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர், கூட பிறந்தவங்கன்னா இவருடைய அப்பா இவங்கன்னா, அப்ப இவங்க யாரா இருக்கணும்? அம்மாவா இருக்கணும். புரியுதா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. நல்லா கவனிச்சுக்கோங்க, கேள்வியில ஒரு இன்டர்லிங்க் இருந்துட்டே தான் இருக்கும். இப்போ W அப்பா யூன்னு சொன்னோம், V னுடைய பையன் X சொன்னோம். இந்த Xக்கு W தங்கச்சியா இருக்கும்போது அப்ப இவருக்கு தான் இந்த குழந்தையும் பிறந்திருக்கணும், அப்ப இவங்களுக்கு தான் இந்த குழந்தையும் பிறந்திருக்கு. அப்ப இவர் அப்பாவா இருந்தா அவங்க யாரா இருந்திருக்கணும்? அம்மாவா இருந்திருக்கணும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவின்னு வந்துருச்சு. சோ அதுதான் நம்மள கேக்குறாங்க, V என்பது Y உடன் எவ்வாறு தொடர்புடையதுன்னு கேக்குறாங்க. இந்த V இருக்காங்கல்ல, இந்த V ஒய்க்கு எவ்வாறு தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப ஒய்க்கு என்ன தொடர்பு V அப்படின்னு கேட்டாங்கன்னா, தன் பிரதரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ அண்ணனா இருந்தா அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க என்னன்னு சொல்லுவாங்க? அண்ணின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சிம்பிளா சிஸ்டர் இன்லாம் முடிச்சிடுவோம். சோ அண்ணனோட ஒய்ஃப் என்னன்னு கூப்பிட்டுருக்கணும்? அண்ணின்னு கூப்பிட்டுருக்கணும். சோ ஆன்சர் அண்ணி. அப்போ அண்ணின்ற தொடர்புடையது. அடுத்தது மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்கம்மா. தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சோ 3, 7, 13, 21, 31 கேள்விக்குறி. சோ எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க? 3ல இருந்து 7 போறதுக்கு எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்கன்னா 4 ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்து 13 ஆவறதுக்கு எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்கன்னா 8 ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்தது 6 ஆட் பண்ணிருக்காங்க. கரெக்ட் 13 ஆவறதுக்கு. அடுத்தது 13ல இருந்து 21 ஆவறதுக்கு எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க? 8 ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்து எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க? 10 ஆட் பண்ணிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது 21ல இருந்து 31க்கு. அப்ப 4, 6, 8, 10ன்னு ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப அடுத்தது கண்டிப்பா 12 ஆட் பண்ணணும். சோ 31 கூட 12 கூட்டினா 1, 2, 3, 3, 1, 4. சோ ஆன்சர் என்னது? 43. சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 43 தான் சரியான விடை. சரியா? அடுத்தது இது ஒரு கோடிங் டிகோடிங். எப்படி கேட்பாங்கன்றத பாத்துக்கோங்க. இந்த கோடிங் டிகோடிங்ல டாம் மா ராட், டாம் நா ராட் என்பது கிவ் மீ a sweet அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ டாம், நான் இங்க புரியணுமே ஃபுல்லா எழுதி போடுறேன், அப்படியே கூட பார்க்கலாம். கிவ் மீ ஸ்வீட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஜோட்டா ராட், ஜோட்டா ராட் இது என்ன வரும்? யூ அண்ட் மீ
அப்படின்னு வரும். அடுத்தது பாட்டானாக், பாட்டானாக், யூ ஆர் குட் அப்படின்னு வரும். அடுத்தது ஜோ மிட் நாக்கு, ஜோ மிட்டு நாக்கு, இது வந்து குட் அண்ட் பேட்னு எழுதுறாங்க. புரியுதா சொல்றது? என்னென்ன எழுதிட்டாங்கன்றதான் கொடுத்துருக்கேன். இப்போ பேட் என்பதன் குறியீடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ பேட்னு எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கா? அப்போ இது ரெண்டுத்துலயும் குட்டு பொதுவா இருக்குமா? இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயும் குட்டு பொதுவா இருக்கு. அப்போ இது ரெண்டுத்துலயும் குட்டு பொதுவா இருந்துச்சுன்னா அதுக்கான குறியீடும் கண்டிப்பா இது ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கணும். சோ இது ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கிறது என்னது? நாட். ஓகேவா? அப்ப NOCன்றதுதான் குட்டுக்கானது. சரியா? அடுத்தது அண்டு அடிக்கணும். இது ரெண்டுத்துலயும் அண்டு பொதுவா இருக்கு. சரியா? அண்டு பொதுவா இருக்கு இது ரெண்டுத்துலயும். அப்ப அது ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜோ. அப்ப ஜோ போயிடுச்சு. அப்ப மீந்து இருக்கக்கூடிய இந்த MITன்றதுதான் எதுக்கான குறியீடா இருக்கணும்? பேடுக்கு. அப்போ பி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய MIT தான் எதுக்கான குறியீடு? பேடுக்கான குறியீடு. சரியா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்து பின்வரும் தொடரில் அடுத்து வரும் எண் என்ன எழுத்து என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டி, பி, H, F, LJ, கொஸ்டின் மார்க். இப்போ டி, பி, டி ல இருந்து H பாருங்கம்மா. டி ல இருந்து H எத்தனாவது லெட்டர்? E, F, G, H நாலாவது லெட்டர். H ல இருந்து L, H, I, J, K, L நாலாவது லெட்டர். அப்ப L ல இருந்து நாலாவது லெட்டர் கூட்டுங்க. எல்லாத்துலயுமே 4 லெட்டரை கூட்டி எழுதிருக்காங்க. அப்ப L ல இருந்து நாலாவது லெட்டர் L, M, N, O, P. அப்ப P ல ஸ்டார்ட் ஆகணும். எந்த ஆப்ஷன்ல P ல ஸ்டார்ட் ஆகுது? எதுவுமே ஆகல. அப்ப ஆன்சர் B ஆப்ஷன் மட்டும்தான். முடிஞ்சிருச்சா? நான் ரெண்டாவது லெட்டர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சதுனாலே நான் ஆன்சர் சொல்லிட்டேன். அடுத்த 5வது கேள்வி, கொடுக்கப்பட்ட தொடரில் இருந்து விடுபட்ட சொல்லை தேர்ந்தெடுக்கவும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. T15, R18, P21, N24, கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க 15, 18. இப்ப எவ்வளவு நம்பர் ஆட் பண்ணிருக்காங்க? 3 நம்பர் ஆட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து 3 நம்பர், 21ல இருந்து 24 3 நம்பர், திருப்பி 3 நம்பர் ஆட் பண்ணா 27 வரணும். அப்ப 27 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? 1த்துல தான் இருக்கு. அப்ப எல்லாமே போயிடுச்சு. இதுதான் ஆன்சர். லெட்டர் பாத்தீங்கன்னா -2 பண்ணிருப்பாங்க. RST, PQR, NMN, NOP, LMN அப்படின்னு வந்திருக்கும். சோ L தான் வந்திருக்கணும். சோ ஆன்சர் L27 தான். சூப்பர். ஓகே, 3 நம்பரை ஆட் பண்ணிருக்காங்க. நம்பரை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? கண்டுபிடிச்சிட்டேன். 6வது கேள்வி, கீழ்கண்ட எண்ணிக்கை தொடரில் இந்த கேள்வி குறியீட்டு இடத்தில் வர வேண்டிய எந்த விடை வரும்? இங்க என்ன பணம் வரணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் படத்துல பாருங்க ஒரு வட்டம் இருக்கு, ஒரு முக்கோணம் இருக்கு. சோ அடுத்தது இந்த 2வது படம் இந்த முதல் படத்துக்கு உள்ள போகுது. அப்போ ஒரு வட்டத்துக்குள்ள என்ன போயிடுச்சு? முக்கோணம் போயிடுச்சு. அப்ப இங்க பாருங்க ஒரு சதுரம் இருக்கு, ஒரு வட்டம் இருக்கு. இப்ப இந்த 2வது படம் இந்த முதல் படத்துக்கு உள்ள போகணும். அப்போ அந்த சதுரத்துக்குள்ள என்ன போயிடணும்? வட்டம் போயிடணும். அப்ப சதுரத்துக்குள்ள வட்டம் போற மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது? டி. சோ ஆன்சர் டி. சரியாமா? அப்ப ஒரு படத்துக்குள்ள தொடர்பை அறிஞ்சு அந்த படத்தை எப்படி தொடர்பு படுத்தலாம்ன்றதை யோசிக்கணும். இதுதான் உங்களுடைய வேலை. கரெக்டா பாத்தீங்கன்னா ஆன்சர் உங்க கைக்கு. 7வது கேள்வி பார்க்கலாமா? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கின், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கின்ன்றதை என்ன எழுதிருக்காங்க? PRM எழுதிருக்காங்க. அப்போ கேவை ஏன் Pன்னு எழுதணும்? இதை ஏன் இப்படி எழுதணும்னா ABCD பார்க்கும்பொழுது ஏவினுடைய ஆப்போசிட் லெட்டர் எதுமா? Z. ஏன் சொல்றேன்? ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னும் போது A முதல் லெட்டர்னா பின்னாடி இருந்து என்னும் போது எது ஃபர்ஸ்ட் லெட்டர்? Z. அந்த மாதிரி ஆப்போசிட் லெட்டர்ல எழுதிருக்காங்க. கேவினுடைய எதிர் எழுத்து என்னன்னா P. முன்னாடி இருந்து என்னும் போது 11வது லெட்டர் Kனா பின்னாடி இருந்து என்னும் போது 11வது லெட்டர் எது? P. அப்ப முன்னாடி இருந்து என்னும் போது 9வது லெட்டர் ஐனா பின்னாடி இருந்து என்னும் போது 9வது லெட்டர் எது? R. அப்ப இதுங்க எதிர் எழுத்து. முன்னாடி இருந்து என்னும் போது 14வது லெட்டர் என்ன, பின்னாடி இருந்து என்னும் போது 14வது லெட்டர் என்ன? M. அப்ப ஆப்போசிட் லெட்டர்ல கோட் பண்ணிருக்காங்க. அப்ப அதே மாதிரி ஆப்போசிட் லெட்டர்ல த்ரெட் நீ கோட் பண்ணணும். என்ன கோட் பண்ணணும்? த்ரெட் கோட் பண்ணணும். D க்கு W, A க்கு Z, E க்கு V, R க்கு I, H க்கு S, இதுக்கு G. பழக்கம் வந்ததுனால நான் டக்கு டக்குன்னு எழுதிட்டேன். இப்ப இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? டெல்லி. டி ஆப்ஷன்ல இருக்கு. GSI, VSW, VZW. சோ அதனால ஒழுங்கா பார்த்துட்டு மார்க் பண்ணுங்க. ஈஸியான क्वेश्चन தான், விட்டுறாதீங்க. சரியா? அடுத்து பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்கும்போது நம்ம தான் அதுக்கான ஆன்சர்ஸ் சரியா பண்ணணும். இப்ப பாருங்க இந்த படம் இருக்கா? இப்படி இருக்கு. இப்ப இதுல மட்டும் பாருங்க, மேல இருக்கிறத மட்டும் நான் வேற எதுவும் வரல. 1 2 3 4
இந்த முக்கோணம் எவ்வளவு 5. அப்ப இந்த மேல இருக்க இந்த பகுதியில மட்டுமே எத்தனை கிடைச்சிச்சு 5. இதை தாண்டி ஒரு பெரிய முக்கோணம் இருக்குல்ல அவர் 6. அவ்வளவுதான். அப்ப படத்தில் மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்குன்னா 6 முக்கோணம் தாங்க இருக்கு. 6 முக்கோணத்தை தவிர வேறு எந்த முக்கோணமும் என் கண்ணுகளுக்கு தென்படவில்லை. உன் கண்களுக்கு தென்பட்டால் எழுதிக்கும். அடுத்தது ஷியாம் மேற்கு நோக்கி பார்க்கிறார். சரியா? ஷியாம். அப்ப நமக்கு நல்லா பாருங்க, இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு. இதுதான் டைரக்ஷன் சென்ஸ், திசைகளுடைய படமே. அப்போ ஷியாம்னு ஒரு பையன் எதை நோக்கி பார்க்கிறான்? மேற்கு நோக்கி பார்க்கிறான். மேற்கு நோக்கி பார்க்கிறார். அவர் முதலில் வலதுபுறமாகவும் பின்னர் இடதுபுறமாகவும் திரும்புகிறார். இப்போது அவர் எந்த திசையில் செல்கிறார்னு கேக்குறாங்க. அகைன் என்ன திசை தான்? மேற்கு. இப்படி போனா அது என்ன அர்த்தம்? மேற்கு திசையை தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷியாம் மேற்கு திசையை பார்க்கறான். இதுதான் மேற்கு. மேற்கு பாக்குறவனுக்கு வலதுபுறம் எது எந்த பக்கம் இருக்கும்? இப்படிதான் இருக்கும். அப்ப இந்த பக்கம் வலது, இந்த பக்கம் இடது. அப்ப வலது பக்கம் திரும்பினவன் அடுத்தது இடது பக்கம் திரும்புறான். இப்ப வலது பக்கம் திரும்பும்போது அவன் வடக்கு போயிட்டு இருப்பான். திருப்பி இடது பக்கம்னா இப்படி இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் வலது இருக்கும், இந்த பக்கம் இடது இருக்கும். அப்ப இடது பக்கம் திரும்பினா அவன் பார்க்கக்கூடிய திசை மறுபடியும் எங்க வந்து நிக்குது? மேற்கு தான். அப்போ இப்படி கீழே பார்த்திருந்தா அது தெற்குன்னு சொல்லியிருப்பேன், மேல பார்த்திருந்தா வடக்குன்னு சொல்லியிருப்பேன், இப்படி பார்த்திருந்தா கிழக்குன்னு சொல்லியிருப்பேன். இப்படி பார்த்ததுனால என்னன்னு சொல்லிட்டேன்? மேற்குன்னு சொல்லிட்டேன். அப்ப ஆன்சர் என்ன? மேற்கு. சரியா? ஓகேவா? அடுத்து 10வது கேள்வி. 10வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு நபரின் மாத வருமானம் ரூபாய் 5000. அவரின் வருமானம் 30% அதிகரிக்கும் எனில் அவரின் தற்போதைய வருமானம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்போ ஒரு நபருடைய மாத வருமானம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 30% அதிகரிக்கிறான். அப்போ 30% அதிகரிக்கிறதுனா இதுக்கு 30% கண்டுபிடிக்கணும். 30% எப்படி எழுதலாம்? 30/100 எழுதலாமா? அப்ப 5000க்கு 30% கண்டுபிடிக்கணும். 30/100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப 50 × 30. ஒண்ணும் இல்ல, ஜீரோவில கணக்கு எடுத்துக்காதீங்க. இந்த 5ஐயும் 3ஐயும் மட்டும் பெருக்கிக்கோங்க. 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா 5. 2 0 இருக்கிறதுனால 2 0 அதிகம் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். அப்ப 1500 ரூபாய் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. சரியா? அப்ப 5000 சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு 1500 ரூபாய் கூடி இருக்குன்னா என்ன ஆன்சர்? 6500 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்கு. 6500. அப்போ 5000 ரூபாய்க்கு 30% கூடி இருக்குன்னா 30% அடிச்சு கொடுத்தா போதும். 1500 ரூபாய். அந்த 1500 ரூபாய் அவர் சம்பளத்துல இன்கிரிமெண்டா கிடைச்சிருக்கு. சரியா? அடுத்து 11வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தின் அடிப்படையில் எந்த 2 பண்ணைகள் சம எண்ணிக்கையிலான ஆடுகளை காட்டுகின்றன? அதாவது இது நம்பர் ஆஃப் ஷீப்ஸ்னா ஆடுகள்மா. ஆடுகளின் எண்ணிக்கை. என்னது? ஆடுகளின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் ஷீப்ஸ்னா ஆடுகளின் எண்ணிக்கை. இந்த ஆடுகளின் எண்ணிக்கை ஃபார்ம் 1 பண்ணை 1ல, இது பண்ணை 1. சரியா? இது பண்ணை 2, பண்ணை 3, பண்ணை 4, பண்ணை 5. எந்த பண்ணை 2 பண்ணைகளில் சம எண்ணிக்கையிலான ஆடுகள் இருக்கிறதுன்னு கேக்குறாங்க. அப்ப 2 பண்ணையில சமமா இருக்கணும். இது கம்மியா தான் இருக்கு. இந்த 2 பண்ணையில தான் சமமா இருக்கு. பார்த்தாலே தெரியுது, ரெண்டுமே ஒரே லைனை டச் பண்ணுது. அப்ப இந்த 2 பண்ணையில தான் சமமா இருக்கு. அது எந்தெந்த பண்ணை? பண்ணை 5, பண்ணை 3. அப்ப பண்ணை 3 மற்றும் பண்ணை 5 தான் சம எண்ணிக்கையிலான ஆடுகள் இருக்கு. அப்ப இது பார்த்தாலே சொல்ற ஒரு கொஸ்டின் தானே. இதுக்கு கணக்கா போட போறோம்? தேவையே கிடையாது, கணக்கே கிடையாது. அப்ப பார்த்தாலே சொல்லக்கூடிய ஒரு கொஸ்டின். நல்லபடியா பண்ணுங்க, ஈஸியான கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. சரியா? அடுத்தது ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கைக்கு ஏற்ற முடிவுகள் கொடுத்திருக்காங்க. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எந்த பூனையும் வெள்ளை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த பூனையும் என்ன இல்ல? வெள்ளை இல்லை. சரியா? பூனைக்கும் வெள்ளைக்கும் சம்பந்தம் இல்லை, சேரவே கூடாது. ஓகேவா? சில வெள்ளைகள் பாண்டாக்கள் ஆகும். சில வெள்ளைகள் எப்படி இருக்குமா? பாண்டா. சரியா? பாண்டா. சில வெள்ளைகள் பாண்டாக்கள் ஆகும். இப்ப அவன் என்ன கேட்கிறான்னா, அனைத்து பாண்டாக்களும் வெள்ளை நிறத்தில் உள்ளனவான்னு கேட்கிறான். நம்ம என்ன சொல்லிருக்கோம்? சில வெள்ளைகள் தான் பாண்டான்னு சொல்லியிருக்கோம். அப்ப சில பாண்டாக்கள் தானே வெள்ளையா இருக்கும். அனைத்து பாண்டாவும் வெள்ளையா இருக்காதுல்ல. அப்ப முதல் முடிவு தவறு. முதல் முடிவு தவறு. எல்லா பாண்டாவும் வெள்ளையா இருக்காது, சில பாண்டாக்கள் தான் வெள்ளையா இருக்கும். அடுத்தது சில பூனைகள் வெள்ளை நிறத்தில் இருக்கும்னு சொல்றாங்க. பூனைக்கும் வெள்ளைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப எப்படி சில பூனைகள் வெள்ளை நிறத்துல இருக்கும்? இருக்காது இல்ல. அப்ப இதுவும் தவறு. அப்ப 2 முடிவுமே தவறுனா முடிவு 1 மற்றும் முடிவு 2 இரண்டும் பின்பற்றப்படவில்லை. இரண்டுமே ஃபாலோ ஆகல, பின்பற்றப்படவில்லை அப்படின்றதுதான் சரியான பதில் இந்த கேள்வி. சரியா? அடுத்து 13வது கேள்வி. ஸ்மார்ட் அப்படின்றத இப்படி குறியிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட். சரியா? ஸ்மார்ட்ன்றத 3 1 5 2 4 குறியிட்டு இருக்காங்க. மார்பல் அப்படின்றத 4 2 8 3 7 6 குறியிட்டு இருந்தா
ஈட்டுன்றத 5 3 7 குறியிட்டு இருந்தா ஸ்டேபிள் எப்படி குறியிட்டு இருப்பாங்கன்னு கேக்குறாங்க. சோ இ என்னன்னு குறியிட்டு இருக்காங்க 5, எஸ் என்னன்னு குறியிட்டு இருக்காங்க 3, டி என்னன்னு குறியிட்டு இருக்காங்க 4, ஏவ 3, பிய 3. ஆஹா குழப்பிட்டாங்களா? அப்ப நேர்நேரா குறியிட்டப்படவில்லை. இப்ப நான் நேர்நேரா எழுதிட்டு இருக்கேன், நேர்நேரா குறியிட்டப்படவில்லை. அப்ப நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஸ்மார்ட் அப்படின்றத 3 1 5 2 4 சரியா? அப்போ மார்பிள் அப்படின்றத என்னன்னு குறியிட்டு இருக்காங்க 4 2 8 3 7 6 இப்படி குறியிட்டு இருக்காங்க சரியா? அப்போ ஈட் அப்படின்றத 5 3 7 குறியிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டேபிள் எப்படி குறியிட்டு இருப்பாங்கன்றத நம்ம கேள்வி சரியா? இப்ப நல்லா கவனிங்க, இ இந்த ரெண்டுத்துல இருக்கு, ஏவும் இந்த ரெண்டுத்துல இருக்கு, டி இந்த ரெண்டுத்துல தான் இருக்கு. அப்போ நம்ம முதல்ல ஏவுக்கான குறியீடு கண்டுபிடிக்கலாம். 3த்துலயுமே இருக்கிறது தான் ஏவுக்கான குறியீடு சரியா? அப்போ 5 3த்துலயுமே இருக்கா? இல்ல. 3 3த்துலயுமே இருக்கா? இருக்கு. 7 3த்துலயுமே இருக்கா? இல்ல. அப்போ 3ன்ற எண்ணு தான் 3த்துலயுமே இருக்கு. அப்போ ஏவுக்கான குறியீடு என்ன? 3. கண்டுபிடிச்சிட்டேனா? ஏவுக்கானது 3. சரி, அடுத்தது அடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஏவ அடிச்சிடலாம். ஏவுக்கானது 3. இப்படி ரவுண்டு போட்டு அடிச்சிடுறேன், ஏன்னா அப்பதான் எனக்கு தெரியும் அழகு. ஓகேவா? அடுத்தது இது ரெண்டுத்துலயும் தான் டி இருக்கு. டீக்கு கண்டுபிடிக்கலாமா? 5 ரெண்டுத்துலயுமே இருக்கிறது டி. அப்ப முக்கோணத்தை போட்டு அடிச்சிடுறேன் டி. ஓகேவா? அப்ப டீக்கு என்னமா 5 சரியா? அடுத்தது 7. இ வந்து இப்ப ஆப்வியஸ்லி 7 தான், ஏன்னா மீத ஒரு லெட்டர் 7 தான். அப்ப இ வந்து 7 தான். இப்படி அடிச்சிடுறேன் சரியா? இதுலயும் 7 அடிச்சிடுறேன். இக்கு 7. இப்ப இது ரெண்டுத்துல எம் இருக்கு, ஆரோ இருக்கு சரியா? எல் பி இதுலதான் இருக்கான், எஸ் அதுலதான் இருக்கான். அப்ப எஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எம் ஆர் ரெண்டுத்துலயுமே இருக்கானா? அப்ப இது ரெண்டுத்துலயும் இருக்கிறது 4 2. அப்ப இந்த 1 தான் எதுக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா எஸ்க்கு இருக்கும். அப்ப எஸ் வந்து என்ன? 1. எஸ் வந்து 1 சரியா? எஸ் வந்து 1 கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது எம்ஆர் ரெண்டுத்துலயும் இருக்கான் சரியா? எம்ஆர் ரெண்டுத்துலயும் இருக்கான். அந்த எம்ஆருக்கு தான் 4 2ல எதனா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. பி எல், பி எல் இதுலதான் இருக்கான் 8 6. பிக்கும் எல்லுக்கும் என்ன வந்திருக்கணும்? 8 6ன்னு வந்திருக்கணும். இப்ப ஸ்டேபிளுக்கு சொல்லுங்கம்மா. ஸ்டேபிள் கண்டிப்பா என்னுடைய ஸ்டேபிள்ல எஸ்ஸுக்கான குறியீடு 1 இருக்கணும், பிஎல்லுக்கு 8 6 இருக்கணும், ஏக்கு 3 இருக்கணும், டிக்கு 5 இருக்கணும், இக்கு 7 இருக்கணும். இதெல்லாம் கலந்து இருக்கணுமா? இதெல்லாம் கலந்து இருந்துச்சுன்னா அந்த குறியீடு எந்துமா. சரி பார்க்கலாமா எதுல இருக்குன்னு? 6 3 6 1 8 5 3 7 எல்லாமே இருக்கு. இதுதான் வந்திருக்கணும், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எம்ஆர் இதுல இல்ல, அதனால 4 2 இருந்தா அது எனக்கு கிடையவே கிடையாது. அப்ப இது 2 இருக்கிறதா இது வராது, இது வராது. 4 இருக்கிறதா இது வராது, எதுவுமே வராது. 4 2 இருந்துச்சுன்னா வராது. ஏன்னா 4 2 எதுக்கானதுன்னு கண்டுபிடிச்சேன், எம்முக்கும் ஆருக்கும் கண்டுபிடிச்சேன். அப்ப 4 2 இருந்தாலே எனக்கு அந்த ஆப்ஷனே வராது, ஏன்னா ஸ்டேபிள்ன்ற லெட்டர்ல இது இல்ல சரியா? அதனால நான் அதை விட்டுட்டேன் சரியா? பாத்துக்கோங்க. அடுத்து 14வது கொஸ்டின். இது ஒரு நல்ல கொஸ்டின், கொஸ்டினை நல்லா கவனிச்சுக்கோங்க. 120 சரியா? 120 லிட்டர் கலவையில் உள்ள பால் மற்றும் தண்ணீரின் விகிதம். 120 லிட்டர் கலவையில் உள்ள பால் மற்றும் தண்ணீர், இது மட்டும் மாத்திக்கோங்கம்மா. தண்ணீர் மற்றும் பால் சரியா? தண்ணீர் மற்றும் பால், பால் மற்றும் தண்ணீர் இல்ல, தண்ணீர் மற்றும் பாலின் விகிதம் 5:7. அப்போ 120 லிட்டர் கலவை. இந்த 120 லிட்டர் கலவைல தண்ணீரும் பாலும் எவ்வளவு விகிதத்துல இருக்குன்னா 5:7 விகிதத்துல இருக்கு. இதை நான் 1:1 மாற்ற எவ்வளவு தண்ணீரை சேர்க்க வேண்டும் என்றதான் என் கேள்வி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப 120 லிட்டர், இந்த 5x இது 7x, இது ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு எவ்வளவு கிடைக்குமா? 120 லிட்டர் கிடைக்குமா? இப்ப ஈக்குவல் பண்ணலாமா? 5 7 கூட்டினா 12x. 12xன்றது 120 லிட்டர். அப்போ x is equal to எவ்வளோ? 10 லிட்டர். ஏன்னா 120 12 கொண்டு அடிச்சா 10 தானம்மா, 10 தானே. அப்போ என்கிட்ட 50 லிட்டர் தண்ணி இருக்கு, 50 லிட்டர் தண்ணீர் இருக்குது, 70 லிட்டர் பால் இருக்குது, 70 லிட்டர் பால் இருக்குது. இப்ப நான் இது ரெண்டுத்தையும் 1:1 ஆகணும், அதாவது சமமாகணும். பாலுக்கு தண்ணீர் சமமாகணும், சமமானதான 1:1 மாறும்.
அப்ப பாலுக்கு தண்ணீர் சமமாகும்னா எத்தனை லிட்டர் தண்ணீரை சேர்க்கணும்? இது கூட எத்தனை லிட்டர் தண்ணீரை சேர்த்தா பாலுக்கு சமமாயிடும்? 20 லிட்டர் தண்ணீரை சேர்த்தா. ஏன்னா 50 20 எவ்வளவு ஆயிடும்? 70 லிட்டர். அப்போ 20 லிட்டர் தண்ணீரை சேர்த்தால் எனக்கு பாலும் தண்ணீரும் என்ன ஆயிடும்? சமமாயிடும். அப்போ 1:1 வந்துடும். சரியா? சரி, அடுத்து 15வது கேள்வி. இது ஒரு முக்கியமான கேள்விமா, நிறைய பிசி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கான். இயற்கணிதம் சார்ந்த கேள்வி. இரு எண்களின் கூடுதல் 25, அதன் வித்தியாசம் 15 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இரு எண்களின் கூடுதல்னா எக்ஸ் கூட ஒய், ஏதாவது ரெண்டு நம்பர், எனக்கு எந்த ரெண்டு நம்பரும் தெரியாது. நான் a பிளஸ் பின்னு எடுத்துக்கலாம், இல்ல எக்ஸ் பிளஸ் ஒய்னு எடுத்துக்கலாம், என்ன வேணா எடுத்துக்கலாம். நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்னு எடுத்துக்கிறேன். அப்ப முதல் என்ன எக்ஸ், ரெண்டாவது என்ன ஒய்னு எடுத்துக்கிறேன். அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 25. ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன கிடைக்கும்? 15. புரியுதா? அப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா 25, ரெண்டுத்தையும் கழிச்சா 15. இந்த இரண்டு எண்களுக்குள்ள விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. புரியுதா? அப்ப இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் அடிச்சிடும். அப்ப எக்ஸ் கூட்டுங்க, 2x. 25 15 கூட்டினா 40. அப்ப எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 40/2 அடிச்சு கொடுத்தா எக்ஸ் எவ்வளோ? 20. அப்ப எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டா எக்ஸ் 20னா 20ஓட எதை கூட்டினாமா 25? 5 கூட்டினாதான் 20. ஏன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் தானே 25. அப்ப எக்ஸ் 20ஆ இருந்தா ஒய் வந்து 5ஆ தான் இருக்கணும். அப்போ 20க்கும் 5க்கும் என்ன விகிதம்னு கேக்குறாங்க. அடிக்கலாமா? 5வது வாய்ப்பாட்டுல ஒரு முறை, இது 4 முறை. ஆன்சர் 4:1. புரியுதா? 4:1 தான் ஆன்சர். புரிஞ்சுதா? சரியா? முடிஞ்சதா? ஓகே. அடுத்தது 16வது கேள்வி. குழுவில் இல்லாத படத்தை தேர்ந்தெடுக்கும், தவறான படத்தை தேர்ந்தெடுக்கும். இந்த குழுவை நல்லா பாருங்க. என் கண்ணு கொஞ்சம் பிளரா இருக்கு, உங்க கண்ணுக்கு நல்லாவே தெரியும் எந்த படம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த நல்லா உள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு இதை கண்டுபிடிச்சா இதுல 5 இதழும் இருக்கு. ஆனா இதுல இங்க ஒரு இதழ் மிஸ் ஆகுது, இதுல இங்க மிஸ் ஆகுது, இதுல இங்க மிஸ் ஆகுது. அப்ப எல்லாத்துலயும் ஒரு இதழ் மிஸ் ஆகுது, ஆனா இதுல மிஸ்ஸே ஆகல, எல்லாமே இருக்கு. அப்ப ஏ படம் தான் தவறான படம், குழுவில் இல்லாத படம். சரியா? அடுத்து 17வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது 36ஆல் வகுப்படாதுன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வகுத்தல் தான் தெரியாது. நல்லா கவனிங்க. 36ஆல் வகுப்படணும்னா அந்த நம்பர் 6ஆலையும் என்ன ஆகணும்? வகுப்படணும். தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? 36ஆல வகுப்படணும்னா அந்த நம்பர் எதாலையும் வகுப்படணும்? 6ஆலையும் வகுப்படணும். 6ஆல வகுப்பட்டாதானே 36ஆல வகுப்படும். ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 36ஆல வகுப்படணும்னா 6ஆலையும் வகுப்படணும். 6ஆல வகுப்படணும்னா அந்த நம்பர் 2ஆலையும் வகுப்படணும், 3ஆலையும் வகுப்படணும். இந்த ரெண்டுத்திலையும் வகுப்பட்டாதான் அது எதால வகுப்படும்? 6ஆல வகுப்படும். இதுதான் வித்தியாசமே. அப்ப எந்த ஒரு எண் 6ஆல வகுப்படணுமோ அது கண்டிப்பா 2ஆலையும் வகுப்படணும், 3ஆலையும் வகுப்படணும். சரியா? இப்ப செக் பண்ணிடலாமா? எனக்கு 2 டிவிசிபிலிட்டியும் தெரியும், 3 டிவிசிபிலிட்டியும் தெரியும். இப்ப இங்க இருக்கிற எல்லா எண்ணுமே 2ஆல வகுப்படும். ஏன்? கடைசி நம்பர் எல்லாமே 2ஆல அடிக்கிற நம்பர். கடைசி நம்பர் 2ஆல அடிக்கிற நம்பரா இருந்தாலே 2ஆல வகுப்படும். அப்ப எல்லாமே 2ஆல வகுப்படும். அப்போ 2ஆல எல்லாமே வகுப்பட்டுடுச்சு. இப்ப 3ஆல வகுப்படணுமா செக் பண்ணணும். சார் 3ஆல வகுப்படணும்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 3ஆல வகுப்படணும்னா அந்த இருக்கிற நம்பர் எல்லாம் கூட்டினா வர நம்பர் 3ஆல வகுப்பட்டா அது கண்டிப்பா 3ஆல வகுப்படும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. 3 + 1 + 6 + 8 3168 தான் இப்படி எழுதியிருக்கேன். 3 1 4, 4 6 10, 10 8 18. 18 3ஆல வகுப்படுமா? வகுப்படுமே. 3 6 18 தானே. அப்ப 18 3ஆல வகுப்படும். அப்போ இந்த நம்பர் 3ஆலையும் வகுப்படும், 2ஆலையும் வகுப்படும். 3ஆலையும் 2ஆலையும் வகுப்படுறதுனால அது 6ஆலையும் வகுப்படும். 6ஆல வகுப்படுறதுனால அது 36ஆலையும் வகுப்படும். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டா அது 6ஆலையும் வகுப்படும், அது 36ஆலையும் வகுப்படும். ஆனா நம்மள 36ஆல வகுப்படாத என்ன கேட்டிருக்காங்கல்ல. சரியா? அடுத்து சி ஆப்ஷன் செக் பண்றேன். 3 + 3 + 7 + 6, 3 3 9, சாரி 6 6 7 13, 13 ஒரு 6 19. 19 3ஆல அடிபடாது. அப்ப இது 3ஆல வகுப்படாது. 3ஆல வகுப்படாததுனால 6ஆலையும் வகுப்படாது. 6ஆல வகுப்படாததுனால 36ஆலையும் வகுப்படாது. அப்ப 36ஆல வகுப்படாத ஆன்சர் எது? சி ஆப்ஷன். இதை செக் பண்ணுங்க. 3 ஒரு 9 12, 12 ஒரு 6 18, 18 3ஆல வகுப்படும். அப்ப 6ஆலையும் வகுப்படும், 36ஆலையும் வகுப்படும். 5 7 12, 12 2 14, 14 ஒரு 4 18. இதுவும் 18 தான் வருது. அப்ப எல்லாமே 3ஆல வகுப்படும். 3ஆல வகுப்படுறதுனால 6ஆல வகுப்படும், 6ஆல வகுப்படுறதுனால 36ஆல வகுப்படும். அப்ப இது எல்லாமே 36ஆல வகுப்படும். இது மட்டும் தான் 36ஆல வகுப்படாது. சோ எப்படி கேட்டாலும் தப்பிச்சுக்கோங்க, போச்சுக்கோங்க. சரியா? அடுத்து ஷீபான்னு ஒரு பொண்ணா தனது வகுப்பில் உள்ளவர்களுக்கு 24 சாக்லேட், 36 பிஸ்கெட், 60 ஐஸ்கிரீம்களை தர விரும்புகிறார், பகிர விரும்புகிறார். அப்ப அவகிட்ட
சாக்லேட் 24 இருக்குது, பிஸ்கெட் 36 இருக்குது, ஐஸ்கிரீம் 60 இருக்குது. அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பசங்களுக்கு. அவள் அனைவருக்கும் ஒவ்வொன்றையும் சமமாக மீதி இல்லாமல் பிரித்து தர வேண்டும் என நினைத்தால் எத்தனை பேருக்கு தர முடியும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகபட்சம் எத்தனை பேருக்கு தர முடியும்? நல்லா கவனிங்க. இப்ப இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதிகபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதிகபட்சம்னா குறைந்தபட்சம் 6 கொடுத்தா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூணுமே எதால அடிபடுதுன்னு பாருங்க. இந்த மூணுமே பொதுவா அடிபடணும். இந்த மூணுமே 6ல அடிபடும். இந்த மூணுமே 12லயும் அடிபடும். சரியா? 12வது 24 12வது வாய்ப்பாட்டிலையும் வரும், 36வது வாய்ப்பாட்டிலையும் வரும், 60லயும் வரும். நல்லா கவனிங்க. 12வது வாய்ப்பாட்டுல 24 2 முறை, 36 3 முறை, 60 5 முறை. ஏன்னா 12 5 60, 12 3 36, 12 2 24. 12வது வாய்ப்பாட்டுல 3 நம்பருமே வரும். 6வது வாய்ப்பாட்டிலயும் வரும், 4 6 10 எல்லாத்துலயும் வருது இல்ல. அப்ப அதிகபட்சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 12 12 பிரிச்சு கொடுத்தா அதிகபட்சம் அவ கொடுத்துடலாம். அப்ப 24 12 12 பிரிச்சு கொடுத்தா அதிகபட்சம் கொடுத்துடலாம். 36 12 12 பிரிச்சு கொடுத்துடலாம், 60 12 12 பிரிச்சு கொடுத்தா அதிகபட்சம் எத்தனை பேருக்கு தர முடியும்? 12 பேருக்கு தர முடியும். அப்ப இதெல்லாம் ஈக்குவலா ஷேர் பண்ணணும்னு அதிகபட்சம்னு கேட்டா இது. இதே இந்த இடத்துல குறைந்தபட்சம்னு கேட்டா எல்சிஎம் தான் எடுக்கணும், அதான் HCF தான். குறைந்தபட்சம்னு கேட்டா 6. அவ்வளவுதாமா. சேமான வாய்ப்பாட்டுல வரணுமா, அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மத்த ரெண்டுலயும் வராது, 18லயும் வராது, இதுலயும் வராது, 15லயும் வராது. அடுத்தது இது ஒரு போர்ட் மாஸ் கணக்குமா. இந்த இதை இப்படி மாத்துறாங்க. அப்போ 27 மைனஸ் என்னவா மாத்திருக்காங்க? மைனஸ் என்றால் பெருக்கல், பெருக்கல் 2, பிளஸ் பிளஸ் என்றால் மைனஸ், மைனஸ் 24, பெருக்கல் என்றால் என்ன? வகுத்தல் 8. வகுத்தல்னா என்ன? கூட்டல் 4. சிம்பிள்ஸா மாத்த சொல்றாங்க. இப்படி மாத்திட்டியா? போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணலாமா? எது ஃபர்ஸ்ட் பண்ணணும்? வகுத்தல் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். 24 8ஆல் அடிச்சா 3. அப்ப 3 + 4 27 × 2. இது அப்படியே நிக்கும், மைனஸ் நிக்கும். சரியா? முதல்ல வகுத்தல பண்ணிட்டேன். இப்ப அடுத்தது பெருக்கல் பண்ணணும். 27 2ஆல பெருக்குங்க, 54. 54 - 3 + 4. இந்த ஸ்டெப் வரும்போது தயவு செஞ்சு கூட்டணும்னு சொல்லிட்டு இதை ரெண்டுத்தையும் கூட்டி 7 ஆக்கிடாத. 4 தான் பிளஸ், 3 மைனஸ்ல இருக்கு. தெளிவா பண்ணேன். அதனால இதுவும் கூட்டல் குறி, அதுவும் கூட்டல் குறி. எதுவுமே இல்லைன்னா கூட்டல் இருக்கிறதா தான் அர்த்தம். அப்ப முதல்ல கூட்டல்ல இருக்கவங்க எல்லாம் கூட்டிடு. 54ஓட 4 கூட்டினா 58. இதுக்கப்புறம் 3 கழிங்க, 55. தப்பே இந்த இடத்துலதான் பண்றதே, ஆன்சர் வரலன்னு சொல்றது. 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7 தான். ஆனா 3 சாதா 3ஆ? -3. -3ஐயும் -4ஐயும் கூட்டினா +1 வரும். ஏன்னா மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். அப்ப ரெண்டுத்தையும் கழிச்சு பெரிய குறி போடணும், +1. அப்ப 54 1 கூட்டினா 55. அதை ஒழுங்கா பண்ணிருக்கணும். அதனாலதான் குழப்பம் வந்துச்சுன்னா முதல்ல பிளஸ்ல இருக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு லாஸ்டா மைனஸை கழின்றேன். சரியா? லாஸ்ட் கொஸ்டின் வெண்படம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்டம் வாகனத்தை குறிக்கிறது. இந்த வட்டம் எதை குறிக்குதான்? வாகனம். எழுதி வச்சு. முக்கோணம் எதை குறிக்குது? 4 சக்கர வாகனம். 4 சக்கர வாகனம். செவ்வகம் காரை குறிக்கிறது. சரியா? செவ்வகம் காரை குறிக்கிறது. எனில் எந்த பகுதி கார் மற்றும் 4 சக்கர வாகனத்தை குறிக்கிறது, வாகனம் அல்லாமல்? அப்ப ஏதோ ஒரு பகுதி காராவும் இருக்கணும், 4 சக்கர வாகனமாவும் இருக்கணும். எதுவா இருக்கக்கூடாது? வாகனமா இருக்கக்கூடாது. எந்த பகுதினா Q. அப்ப Q என்ற பகுதி தான் காரையும் குறிக்கிறது, 4 சக்கர வாகனத்தையும் குறிக்கிறது. எதுல வரக்கூடாது? வாகனத்துல வரக்கூடாது. சரியா? Q தான் ஆன்சர். கரெக்ட். சரியாமா? சோ இன்னைக்கான PC அல்டிமேட் பார்த்தாச்சு. சோ எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டு இருப்பீங்க. சோ எங்க சேனலை தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.